ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி தான். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நான் 1/2 கிலோ கேபேஜ் எடுத்திருக்கேன். கேபேஜோட மேலே உள்ள பெட்டல் ஹார்டாக இருக்கும். அதை நீக்கிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா கேபேஜும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச கேபேஜ் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் இந்த இடத்துல 2 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வரும். அதனால் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எக் வாசனை பிடிக்காது. அதனால் நான் ஒரே ஒரு எக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 முட்டை சேர்த்திங்கனாக்கா மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். மிக்ஸ் பண்ணுறப்பவே மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். 2 எக்கு சேர்த்துக்கோங்க. இதனால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் கடலை மாவு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேபேஜ் நம்ம துருவி எடுத்துருக்கோம். அதுலேருந்தும் தண்ணி விடும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு இந்தமாரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். அடை தோசை பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மாவு அரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்து கூட இதை செய்யலாம். ஜீரகம் தளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு 2 கரண்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம அடை தோசைக்கு என்ன திக்னஸ் கொடுப்போமோ அந்த திக்னஸ்க்கு இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அது வெந்து இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த அளவு பொன்னிறமாக வெந்திருக்கணும். மேல் பகுதி நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். ஸோ பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். நீங்கள் டின்னருக்கு டயட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும். மேல் பகுதி நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இது 2 பக்கமும் வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு செஞ்சு காமிச்சிடுறேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ராக் ஆகிட்டு வந்தோடனே 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரெகுலராக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இது எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் கேபேஜ் இல்லாமல் உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம். முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இருந்ததுன்னா முள்ளங்கி வச்சு செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். எந்த சட்னி வேணாலும் எடுத்துக்கோங்க. க்ரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி, கார சட்னி எது இருந்தாலும் அது கூட சர்வ் பண்ணுங்கள். சாஸ் கூட சிம்பிளாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.